என் அன்பு குழந்தையே, உன்னை ஒருவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அவர் கண்களில் மட்டும் நீ பட்டுவிடக்கூடாது. ஆபத்து உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமென்றால் உன் கருப்பன் நான் சொல்வது என்னவென்று தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கெடுதலைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நல்லது நடக்குமா என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது நம்மை தேடி கஷ்டங்கள் தான் அதிகமாக வருகிறது. சந்தோஷம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் இல்லை என்று தோன்றுகின்ற அளவிற்கு நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்று துடிக்கும் பொழுதுதான் இது போன்றவர்கள் நம் வாழ்க்கைக்குள் நுழைந்து மேலும் மேலும் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். என் பிள்ளையே, உன் கருப்பண்ணசாமி இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் உன்னிடத்தில் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஏராளம். உன்னை போல நாள்தோறும் கஷ்டங்களை அனுபவித்தவரெல்லாம் யாரும் இல்லை. எத்தனையோ வேதனைகளையும் வலிகளையும் தாண்டிதான் நீ இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்பொழுதுதான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும்போது ஒரு சிலருடைய சூழ்ச்சிகளினால் உன்னை தேடி மீண்டும் கஷ்டங்கள் வந்து விடுகிறது. உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன் அருகில் வராமல் வேறு எங்கோ சென்று விடுகிறது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் வேறு யாருக்கோ கிடைத்து விடுகிறது. நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயம் இன்னொருவருக்கு சென்று விடுகிறது. யாரையெல்லாம் நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உன்னை நாள்தோறும் காயப்படுத்துகிறவர்களாக மாறிவிட்டார்கள். இது கிடைத்தால்தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் என்று நினைத்தது எல்லாம் இப்பொழுது உனக்கு அதிகமான கஷ்டத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, இப்படியாக நாள்தோறும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாம் நீ மறந்துவிடவில்லை. உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயத்தை கொடுத்து விட வேண்டும் என்று நாள்தோறும் உனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுக்கும் பொழுதெல்லாம் உனக்கென்றே சிலர் அதையெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று குறுக்கே வந்து விடுகிறார்கள். என் பிள்ளையே, உன்னை தேடிக்கொண்டிருக்கிறவர் உனக்கு எப்பேற்பட்ட காரியத்தை செய்வதற்காக உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு ஆபத்து வரும் பொழுதெல்லாம் இந்த கருப்பன் எங்கிருந்தாலும் உன் அருகில் வந்து நிற்பேன். இத்தனை காலமும் நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன் முன்னால் எவ்வளவோ பெரிய பெரிய ஆபத்துக்கள் எல்லாம் வந்திருக்கின்றது. ஆனால் அதிலிருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டெடுத்து விட்டு சிறு சிறு பிரச்சனைகளை மட்டுமே உன் கண்களில் காட்டி இருக்கிறேன். அதையே நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் உச்சபட்ச வேதனைக்குள் இருந்திருக்கிறாய் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இனிமேலாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, உன்னை தேடிக்கொண்டிருப்பவர் யார் தெரியுமா? உன்னுடைய நெருங்கிய உறவான ஒருவர் உன்னை காயப்படுத்த உன்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னை எதை சொல்லி காயப்படுத்தலாம் என்று துடித்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னொருவரிடத்தில் பேசிய வார்த்தைகளை இந்த கருப்பன் செவி கொடுத்து கேட்டுவிட்டேன். அதனால்தான் நான் உனக்கு இத்தனை உறுதியாக இந்த விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, எதையுமே சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. என் பிள்ளையே, ஒரு சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது அது வேண்டும் என்று வருவது இல்லை. யாரோ சிலர் செய்த சூழ்ச்சிகளினால்தான் உனக்கு துன்பங்கள் நாள்தோறும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இவர்கள் உன்னை தேடுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது. ஏன் தெரியுமா? இதனால் நீ ஒரு மிகப்பெரிய நிலையை அடையப் போகின்றாய். இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்கப் போகின்றாய்.
இது மட்டும் உனக்கு நடந்து விட்டது என்றால் அதன் பிறகு வாழ்க்கையில் எதை பற்றியும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த வாழ்க்கையில் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நீ அடைந்து விடுவாய். அது மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நிச்சயமாக நான் கூட இருந்து உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். அதனால்தான் இந்த சூழ்நிலையை கண்டு அவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். இந்த நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள். என்றுமே நீ அவர்களிடத்தில் சென்று உதவி கேட்டு கையேந்தி நிற்க வேண்டும் என்றும் இவர்கள் நினைக்கின்றார்கள். எப்பொழுதுமே நீ அவர்களிடத்தில் கையேந்தி நின்று கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று ஒரு தவறான எண்ணத்தை மனதிலே வைத்திருக்கிறார்கள். நீயாக இந்த வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடைந்துவிடக்கூடாது என்றும் நினைக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் துன்பம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நீ சரியாக கையாள வேண்டும். என் பிள்ளையே, இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு சந்தோஷங்களும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று இருக்கின்ற எல்லோருமே மற்றவர்கள் முன்னேறுவதை விரும்புவது இல்லை. அவர்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இதுதான். யாராவது ஒருவர் நம்முடைய உதவியை மட்டுமே நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விடக்கூடாது. ஒருபொழுதும் அவர்கள் வாழ்க்கையில் தான் நினைத்ததையெல்லாம் சாதித்து விடக்கூடாது. அப்படி அவர்கள் நினைத்த விஷயங்களை எல்லாம் சாதித்து விட்டார்கள் என்றால் தன்னிடத்தில் அடிபணிந்து இருக்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வேண்டும் என்று நினைப்பதையெல்லாம் அவர்களிடத்தில்தான் கேட்டு நிற்க வேண்டும் என்றும் அதற்கும் கூட அவர்களிடத்தில் கேட்டுத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இவர்கள் இத்தனை கெட்ட எண்ணங்களோடு நடந்து கொள்ளும்போது இனி நீ ஒருபோதும் இவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நினைத்ததை நீ சாதித்து காட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக என்றுமே உன்னை தன்னை அடிமையாக்க வேண்டும் என்று நினைத்த இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வாழ்ந்து உயர்ந்து காட்ட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பதற்காக இந்த கருப்பன் நான் தயாராக இருக்கிறேன். இதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். உன்னை சுற்றி வந்த துன்பங்களுக்கெல்லாம் நீ ஒரு நாளும் சோர்ந்து விடாதே. கஷ்டங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அதற்காகவெல்லாம் நீ கலங்கி நிற்காதே. இதை எல்லாவற்றையும் நாம் கடந்து வந்து விடலாம் என்பதை மட்டும் உன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள். உனக்கு சிலர் துன்பங்களை கொடுக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் எதற்காக உனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தார்கள் என்பதை நீ உணர்ந்து கொள். ஆரம்பத்தில் நீ நினைத்திருப்பாய் அல்லவா, நம்மோடு நல்லபடியாக பழகுகிறார்கள், நம்முடைய வளர்ச்சியை கண்டால் இவர்கள் கைதட்டுவார்கள், நம்மளை உற்சாகப்படுத்துவார்கள் என்றுதான் இதுவரை நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இப்பொழுது தேடி வந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அப்படியானால் இதிலிருந்து நீ நிச்சயமாக தப்பிக்க வேண்டுமென்றால் நீ எடுத்திருக்கின்ற முயற்சியை நீ கைவிட்டு விடாதே. நீ முன்னேறிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து துன்பங்களை கொடுப்பவர்களை எல்லாம் நிச்சயம் இந்த கருப்பன் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தையே, மற்றவர்களிடத்தில் நீ பணத்தையோ பொருளையோ கடனாக வாங்கி இருப்பாயானால் அதை சரியாக திருப்பி கொடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எப்பொழுதும் மற்றவருடைய பொருளுக்கோ செல்வத்திற்கோ நீ ஆசைப்படாதே. ஏனென்றால் உழைத்து கிடைக்காத எந்த ஒரு செல்வமும் பொருளும் உன்னிடத்தில் நிரந்தரமாக தங்கிவிடாது. உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நேர்மையாகவும் நன்றியுணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் இறுதியில் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும். அந்த மன நிம்மதியை காசு கொடுத்தோ ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோ நம்மால் வாங்கிவிட முடியாது. நம் மனசாட்சி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் உன்னுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருந்துவிடு.
நல்ல விஷயங்களை மட்டும் செய்து வா. இன்று உனக்கு இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக மாறும். அதனால் எதற்காகவும் நீ பயந்து நிற்காதே. இந்த கருப்பண்ணசாமி உன்னோடு துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய முயற்சிகளையும் நீ நம்பிக்கையோடு செய்து வந்தால் போதும். இனி நடப்பவை எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார். இந்த கருப்பண்ணசாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன், எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று. அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது, மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும், உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும், உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும், இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையே, இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது. அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். என் குழந்தையின் ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன? என் தங்க பிள்ளையே, நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது. நாம் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன். உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம். என் அன்பு குழந்தையே, நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை, நல்ல நண்பர்கள் இல்லை. யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இனிமேல் நீ செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும், உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது. என் அன்பு குழந்தைகளே, உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன். இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்தி நின்றாயோ, எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ, அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய். உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது. அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது
நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ, அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய போகின்றாய். இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன். அது மட்டுமல்ல, உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன். அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது. நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார். இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது. இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ணசாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும்
மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பன் துணையாக இருக்கிறார், நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள். தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள். அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது. எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது. அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன். யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும். உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும். உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும். என் தங்கமே, அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா? அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.